தமிழகத்தின் பிரபல உணவகமான அடையார் ஆனந்த பவன் தனது வியாபாரத்தை விரிவுபடுத்த தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனங்களிடம் பங்குகளை விற்பனை செய்து முதலீட்டை திரட்டும் பணிகள் இறங்கியுள்ளது. 1979ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அடையார் ஆனந்த பவன் நிறுவனம் தற்போது தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் 150க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளிலும் 10 கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. சமீப காலமாக இந்திய உணவகங்கள், உணவுப் பொருட்கள் நிறுவனங்கள் மீது தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனங்களின் கவனம் திரும்பியுள்ளது. இதை பயன்படுத்தி அடையார் ஆனந்த பவன் தங்களது கையிருப்பில் இருக்கும் 35% பங்குகளை விற்பனை செய்து 1000 முதல் 1200 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் நிறுவனத்தின் மதிப்பு 3500 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அடையார் ஆனந்த பவனின் இந்த நிதி திரட்டும் பணிக்கு வேதா கார்ப்பரேட் அட்வைசர்ஸ் என்ற நிறுவனம் ஆலோசனை வழங்க உள்ளதாகவும், இந்த நிதி திரட்டல் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி கம்பெனிகளுடன் இணைந்து செயல்படவும் A2B திட்டமிட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் அடையார் ஆனந்த பவன் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எனப்படும் நிறுவனத்தின் பங்குகளை பொது வெளிப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. IPOவை வெளியிடுவதற்கு முன்பு இந்தியாவில் 400 முதல் 500 கிளைகளை திறக்கவும் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. 2024ஆம் நிதியாண்டில் A2B நிறுவனத்தின் மொத்த வருவாய் 1500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும், லாபம் 100 கோடி ரூபாய் அளவில் இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. A2B நிறுவனம் தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனத்திடம் பங்குகளை விற்பனை செய்து நிதி திரட்ட முயற்சிப்பது இது 2வது முறையாகும். 2016ஆம் ஆண்டில் தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனங்களிடம் நிதி திரட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் இந்த முயற்சி அப்போது தோல்வியில் முடிந்தது. அப்போது A2B நிறுவனத்தின் மதிப்பு 1800 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு 3500 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது.